நட்சத்திர கோயில்கள் இன்று கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 27 நட்சத்திரங்களில் மூன்றாவதாக வருவது கிருத்திகை ஆகும். இந்நட்சத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் சூரியனின் அதிதேவதை அக்னி. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். எனவே கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபட்டு எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிட்டும் என்பது நம்பிக்கை. குணங்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல வாக்குவன்மை உடையவர்கள். இவர்கள் வழக்குகளை மிகவும் தெளிவாக பேசி தீர்த்து வைக்கும் ஆற்றல் படைத்தவர்கள். இவர்கள் அடிக்கடி சலிப்பு ஏற்பட்டு அதனால் முயற்சிகளை மாற்றிக்கொண்டே இருப்பர். சுய கௌரவம் பாதித்தால் எந்த நட்பையும் உதறித்தள்ளும் ஆற்றல் படைத்தவர்கள். பிறருடைய தயவில் பிழைப்பதற்கு இவர்களது மனம் இடம் கொடுக்காது. இவர்கள் நடனம் போன்ற கலைகளில் நாட்டம் உள்ளவர்கள். இவர்கள் உறவினர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள். இவர்கள் போர் தொழில் புரிவதில் வல்லவர்கள். தெளிந்த கருத்தை சொல்லும் பண்புடையவர்கள். பொன் பொருள் இவற்றுடன் புகழையும் தேடி உயர்ந்து வாழ்வார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய திருத்தலம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள நாகநாதர் சுவாமி திருக்கோயில். அருள்மிகு நாகவல்லி அம்பாள் உடனாய நாகநாதர் சுவாமி திருக்கோயில், திருநாகூர். புண்ணிய திருத்தலம் புன்னாகவன திருத்தலம் என்று போற்றப்படும் திருநாகூர் திருத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் சிறப்பு பெற்ற ஒன்றாகும். மேலும் புன்னாகவனம், சந்திர தீர்த்தம், ருத்ர தீர்த்தம், வெட்டாறு, சுப புண்ணிய மலை, விஸ்வகன்மிய விமானம் என 6 மங்களங்களும் நிரம்ப பெற்றுள்ளதால் இத்தலம் மகாதனம் என்ற சிறப்பை பெற்றுள்ளது. தல வரலாறு: ஒருமுறை சாபத்திற்கு ஆளான நாகதேவனான ஆதிசேஷன் சாப விமோசனம் பெறுவதற்காக பூலோகம் வந்து பல தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தான். அவ்வகையில் சிவராத்திரியின் முதல் காலம் குடந்தையில் உள்ள நாகநாதர் சுவாமியையும், 2ஆம் காலம் திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாத சுவாமியையும், 3ஆம் காலம் பேரளத்திற்கு அருகில் உள்ள திருப்பாம்புரம் நாகநாத சுவாமியையும் வழிபட்டு இறுதியாக 4ஆம் காலத்தில் புன்னாகவன திருத்தலமான இங்கு வந்து வழிபட்டான். அவனது பக்திக்கு மனமிறங்கிய இறைவன் காட்சி தந்து அருளினார். நாகதேவனுக்கு சாபம் தீர்த்த இறைவன் என்பதால் நாகநாதர் என்ற திருநாமம் பெற்றார். இத்தல இறைவிக்கும் நாகவல்லி என்பது திருநாமம் ஆகும். மேலும் ராகு கேது தோஷம் நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது. வழிபாட்டு முறைகள்: மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரத்தில் இத்தலம் வந்து நாகநாதருக்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பு. 5 மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் இத்தலம் வந்து நாகநாதரை வழிபட்டால் திருமணத்தடை நீங்கும். அவ்வாறு வழிபட குழந்தை பாகியம் கிட்டும். ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் இங்குள்ள ராகு கேது பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். தல தீர்த்தம் நாகதீர்த்தம். தல விருட்சம் அத்திமரம். அருள்மிகு நாகவல்லி அம்பாள் திருவடி மலரடி போற்றி போற்றி. அருள்மிகு நாகநாதர் சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி. கோயில் விவரங்கள்: தரிசன நேரம் காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரை, மாலை 5:30 மணி முதல் இரவு 8 மணி வரை. போக்குவரத்து வசதி: நாகப்பட்டினம் நகரின் மையப்பகுதியிலேயே தளம் அமைந்துள்ளது. அனைத்து பகுதியிலிருந்தும் பேருந்துகள் செல்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்துக்குரிய தலவிருட்சம் அத்திமரம். அத்திமரத்தை தலமரமாக கொண்ட கோயில்கள்: 1 ஊரின் பெயர் காட்டுமன்னார்குடி, மாவட்டம் கடலூர், கோயில் பதஞ்சலி ஈஸ்வரர். 2 ஊரின் பெயர் செங்கனூர், மாவட்டம் தஞ்சாவூர், கோயில் சத்தியகிரீஸ்வரர். 3 ஊரின் பெயர் கீரனூர், மாவட்டம் திண்டுக்கல், கோயில் சிவலோகநாதர். 4 ஊரின் பெயர் திருச்செந்தூர், மாவட்டம் தூத்துக்குடி, கோயில் முருகன். 5 ஊரின் பெயர் காஞ்சி, மாவட்டம் காஞ்சிபுரம், கோயில் வரதராஜ பெருமாள். 6 ஊரின் பெயர் திருவொற்றியூர், மாவட்டம் சென்னை, கோயில் வான்மீகநாதர். 7 ஊரின் பெயர் திருஞ்செங்காட்டங்குடி, மாவட்டம் நாகப்பட்டினம், கோயில் ஆத்திவனநாதர். 8 ஊரின் பெயர் திருமியச்சூர், மாவட்டம் திருவாரூர், கோயில் சகல புவனேஸ்வரர். முகவரி: அருள்மிகு நாகநாதர் திருக்கோயில், திருநாகூர், நாகப்பட்டினம். தொடரும். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.